we like Pawan Kalyan and Prabhas, bro. And from Tamil, we used to like Talapati. Yes. This Whom month. do you like from Andhra, bro? Like Prabhas, Pawan Kalyan, Mahesh Babu. Yeah, I like based on a director only. But recent days I like Pushpa, Allu Arjun, Prabhas Salar, Okay. Guntur Garam, Mahesh Babu. But really I'm eagerly waiting for Spirit only, bro. Even You are wa- eagerly. even yes, even Varanasi I also am not a hype that much. Because Rajamouli வாரணாசியா always- வாரியர் பாட்டூர்னு சொல்லிட்டு you're because because Rajamouli always a big director peak. பிகாஸ் என்ன யாரு படம் வரைவாரு அவரா? Big catch. Yeah, bro, it's a big cast, but Varanasi is also a பிக் good கேஷ் film. சார் தப்பா இருக்கு ப்ரோ. Yeah, bro. Yeah, we like Dragon Glimpse also. But What is your bro, response on your Dragon Glimpse, bro? bro, here Vigneshwaran today is his birthday boy. Today's birthday boy. Wish you many happy returns of the day, bro. தேங்க்யூ ப்ரோ. Puttinroju Shubhakankshalu, bro. Bro, he is the biggest fan of Kriti Shetty. Kriti Shetty. அதெல்லாம் ஒரு காலத்துலங்க. ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டான் விக்கி ப்ரோ, உன்னை வச்சுதான் ஃபன் பண்றான். இப்ப இவனுக்கு பதில் ஈஸ்வர் Bro, but last film Prabhas, but everyone hate only Raja Saab. But Raja every- Saab, bro. We also hating that movie, bro. Yeah, but in Tamil Nadu also we are all high for Spirit and Salar 2. Salar 2 even much more larger. Yeah, bro. Like Talapati, what is that film, bro? Jananayagan, Jananayagan. Censor certificate issue, bro. Bro, how many days, bro? They are saying the same thing again and again. Yes, bro. We are also accept that only because now he is a CM. We are all satisfied at that only. Yeah, bro. We are satisfied for that victory, bro. Yeah. Apart from movie, we admire in political also. எந்த அபார்ட்மெண்ட்னு சொன்னீங்கன்னா நானும் வந்துருவேன். What is saying, bro? We are not getting those words. Bro, he worrying about why Kriti Shetty not wish for him birthday. For the birthday wishes. Birthday No, wishes. no. He tried to. அதெல்லாம் இல்லைங்க. No, he tried to. JD bro. Don't worry, bro. You will get wishes from the அலெக்சாண்டர் நம்ம வேற மாதிரி போறோம்னு பார்த்தா நம்மள திரும்ப இழுத்து விடுறோம். Bro, he tried to DM Kriti Shetty for but she is not responding. Yes, கோபி, இதெல்லாம் நமக்கு தேவையா கோபி? அலெக்சாண்டர் JD bro கேக்குதா? உன்னை ரிமூவ் பண்ண முடியல, அவனை ரிமூவ் பண்றேன். சொல்லுங்க என்ன ஆந்திரா ஃபேன் கிளப்பா கீழே வந்து? ஆனா இல்ல உண்மையிலே ஆந்திரால இருக்கிறவங்க நிறைய பேர் தளபதியை வந்துட்டு சீக்கிரமானது அட்மைர் பண்றாங்க. அதை பிடிக்காதவங்க கார்த்தி அதான் சொல்றேனே, 2 இடத்துல தூங்கி ஏஞ்சி நானும் உடம்பு முடியாது. வண்டி ஓட்ட முடியாதுக்கு எடுக்கிறேன். அப்பதான் போட்டாருங்க இந்த பாட்டு. இப்பதான் ஞாபகம் வந்துச்சு அந்த பாட்டை பாடினது. வெளிநாயகா எப்ப இதெல்லாம் பரவாயில்ல. இன்னைக்கு கருப்பு நேற்று ஓடிடில வந்தது ப்ரோ. அச்சு தூக்கு சாமி, அது போட்டு குமுருகஞ்சி காசு. அனிருத் ஒரு பாட்டு போட்டிருக்கான் போலடா. ஆமா, அனிருத் அதான் பாட்டு 10 ரூபாய். இல்ல நீ உண்மையாலுமே நம்ம பிள்ளையா இல்ல வெளியூர்ல இருந்து ஏதாவது வந்திருக்கியா? ஏதாவது துரைந்திரு
நம்பலாமா? இல்ல அது இல்ல நீயே சொல்லிடா. இல்ல நான்லாம் வந்து பரம்பரை. பரம்பரை துரேந்திர இல்ல இல்ல பரம்பரையா? இல்ல இல்ல ஆஹா உண்மை இந்த இல்ல இல்ல பரம்பரை. இருங்க. உண்மையான துரைந்தர் இப்படி இருக்க மாட்டான். விக்னேஸ்வரன் மாதிரி தான் இருப்பான். எல்லா இன்ஃபுளுன்ஸும் பிடிச்சி தெரிஞ்சு டேய் அட பாவி டேய். இல்ல விக்னேஸ்வரன் அந்த படத்துல அந்த 45 இயர்ஸ் துரைந்தர்னு ஒண்ணு வரும். பெரிய அங்க பெரிய சீனியர் எல்லாத்துக்கும் மேல ஒரு துரைந்தர்னு இருக்கும். இப்ப எப்படி இல்ல இந்த நம்ம ஸ்பேஸ்ல எல்லாத்துக்கும் மேல சீனியர் நீங்க தான்ல, அந்த மாதிரி அந்த படத்துல எல்லாத்துக்கும் மேல துரைந்தர்னு ஒருத்தர் காட்டுவாங்க. அதுக்கு உங்க அதுதான் ஜி கொஞ்சம் பேர் கண்ணை உறுத்துது. அதான் ஆமா அட்வைஸ் இல்ல இல்ல தான். நீங்க எப்படி இல்ல அட்வைஸ் பண்ணலாம்? நான் தான் அட்வைஸ் பண்ணணும். நம்ம ஐயா பசங்க நாங்கெல்லாம் வந்து ஒரு காலத்துல வந்து அந்த படத்தையே ஏகே படத்தையே தியேட்டர்ல போய் பார்க்காம இருந்தவங்க ஐயா. இல்ல ப்ரோ இதுல ஒரு ஒரு டைம் நிமிஷம் விக்னேஸ்வரன் தெரியும். கருப்பு பார்த்துட்டு வந்துட்டோம். அதான் பெருசா கரெக்ட் அவ்வளவு படம் ஓடும்னு தான் சொல்லியிருந்தோம். அதான் இதுவும் ஓடிடில வந்த பிறகு ஆர்ஜே பாலாஜி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூர்யாக்கு அந்த படம் கம்பேக் தான். அதுல சூர்யா எதுவும் ஏட்லாம் இல்ல. அதான் ஆர்ஜே என்ன கார்த்தி இங்கத்தா மாசா சூப்பரா இது வேற லெவலு. நான் என்ன விக்னேஸ்வரன் இது சரி, 2 நாள் கிளாஸா? மீட் 2 நாள் கிளாஸா? என்ன 2 நாள் கிளாஸ்? இல்ல 2 நாள் கிளாஸா? கிளாஸ் என்ன இல்ல புரியல. ரெண்டாவது அமிச்சது 2 நாள் கிளாஸ் நடத்த போறேன்னாரு. அது வேணா ரெண்டாவது யார் அமைச்சான்? யாரு ஆனா ப்ரோ யார் அமைச்சன்னு எனக்கே ஆனா இல்லைங்கய்யா ஒன்னு நோட் பண்ணீங்களா விக்னேஸ்வரம்? அப்ப நேத்து இல்ல ஆந்திரால இருந்து ஒரு ஃபேன் பேஸ்லயும் ஒருத்தவங்க வரும்போது நோட் பண்ணீங்களா? எல்லா ஃபேன் பேஸும் ஒரு மாதிரி எல்லாருமே நம்மள சப்போர்ட் தான் பண்றாங்க. சீஃப் மினிஸ்டர் தான் தளபதி விஜய் இது ஒண்ணு. ஏதோ ஒரு பவன் கல்யாண் ஃபேன் அந்த மாதிரி தான் சில ஹேட் இருக்கே தவிர எதுவும் இல்லை. ஹேட் இல்லை ஒரு ஜெல்லஸ் இருக்கே தவிர எதுவுமே இல்லை. ஆனா அவங்களும் ப்ரைஸ் பண்ணாங்க அந்த மே 4th அப்ப. ஐயா அது கூட பரவாயில்ல ஐயா. இவங்க அதுக்கும் மேல போயிட்டு YSRCB பார்ட்டி மெம்பர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அண்ணனையும் அவரையும் போட்டோ ஒன்னா வச்சு போஸ்ட் அடிச்சு விட்டாங்க. பேனர்ல அடிச்சு கட் அவுட்லாம். கார்த்தி சொல்லுங்க. இன்னும் லிஸ்ட் பெருசா இருக்கு. அப்புறம் வரும்போது எனக்கு உனக்கு யார் யார் இன்னைக்கு விஷ் பண்ணாங்க அத சொல்லு. எல்லாருமே பண்ணாங்க. எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கிறாப்புல. இல்ல புசியானந்த் அவரே வந்துட்டு விக்னேஸ்வரன் ஆசாண்டா. அதான் சொல்றேன் புசியானந்த் அவரே விஷ் பண்ணிருக்கேன். தோல் மேல கை போட்டாதான் தோல் மேல கை போட்டு சொல்லிருக்காரு யாருப்பா நல்லா கடலூரை தான் நல்லா பண்ணுங்க. இல்ல அலெக்ஸ் இது வேண்டாம் இல்ல சிலை கொடுத்தாரு. என்ன கொடுத்தீங்க? ஏய் கொள்கை தலைவர் அதுதான் இல்ல சிலை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து வேற எதுவும் கொடுக்கலையா? ஈஸ்வர் வருவான் 50 வருஷத்துக்கு முன்னாடி கடலூர்ல இல்ல ஈஸ்வர் பொந்தானத்துக்கு என்ன கொள்கை தலைவர் குத்த எம்ஜிஆர் போய் அவனை பத்தி தனியா பேசல. வந்துட போறான் பேசாத இல்ல சரி கார்த்திய இல்ல அவட மியூட் போட்ட உடனே கடுப்பான பத்தியா? ஏய் விக்னேஷ் இதெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேங்குது. இல்ல கார்த்தி ப்ரோ இதுல இவராது பரவாயில்ல தூங்கல தொங்குன்னா என்ன அவன் ஒரு கன்ஃபியூஷன்லயே திட்டினான் தெரியுமா? மியூட் நான் போடுறேனா இல்ல அலெக்ஸ் போடுறானா? அவன் காண்டாயிட்டான். அம்மா காண்டாயிட்டான். முந்தா நேத்து நீ வேற கலாச்சி விட்டு அமிச்சு விட்டீங்களா? நேத்து அந்த காண்டோடவே வந்துட்டு அலெக்ஸ் புடிச்சு ஏறினு ஏறினான். அலெக்ஸ் நான் ஒண்ணு கேக்குறேன் நீ பதில் சொல்லு. நீ ஆளுங்கட்சி தானே ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அங்க இங்கன்னு சுத்தனான். நம்ம கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டான். டென்ஷன் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் அலெக்ஸ் டாபிக் மாத்திரான். டேய் போடா அப்படின்ட்டு. எனக்கு ஒரு டவுட். சட்டமன்றத்துல என்ன நிலைமை இனிமே அதுதான் யோசிக்கணும். இன்னும் 4 நாள் தான் இருக்குது. அதெல்லாம் ஃபன்னு கன்ஃபார்மா இருக்கும் ப்ரோ. ஜாலியா இருங்க. நம்ம மாட்டிக்கிற மாதிரி நினைக்காதீங்க. இவனுதான் மாட்டுவானுங்க. ஆனா நம்ம மாட்டிக்கிற மாதிரி இல்ல நம்ம சொன்னா பாத்தியா உங்களுக்கு இருக்கு 18ஆம் தேதி குஜிலிக்கு யாரடா கொடுப்பாங்க? இல்ல ஆதவண்ணம் போதும் ரமேஷ் இருக்காரு. இந்த வாரம் ஃபுல்லா இவங்க பேசுறதுக்கெல்லாம் சட்டசபையில வச்சு இது பண்ண முடியும்.
குஜில் மஸ்த் அங்க நடக்கும். இல்ல விக்னேஷ் ப்ரோ, இந்த பக்கம் வந்து துறை சார்ந்து கேட்டாங்கன்னா துறை அமைச்சர் மட்டும் பேசினா போதும். இன்கேஸ் இந்த இப்போ மாநிலத்துக்கும் சேர்ந்த பிரச்சனை, அந்த மாதிரி பிரச்சனை, உள்துறை சார்ந்த பிரச்சனைனா மட்டும்தான் அண்ணன் பேசணும். அப்புறம் கடைசியா சட்டமன்றம் முடியும் போது முதலமைச்சர் உரை கொடுக்கணும். ஓகேவா? ஆனா இவங்க முதலமைச்சர் உரை கூட ஓகே தப்பிச்சிடலாம். ஆனா பொதுப்பணித்துறை பக்கம் போனாலோ இல்ல அறநிலைத்துறை பக்கம் போனாலோ அறதான். நல்லா இருக்கு. இல்ல நிறைய இருக்கு அலெக்ஸ் இந்த வாட்டி. நல்லா அலெக்ஸ் ஃபன்னா இருக்கும். கேக்குதா? கேக்குது. ஏய் வியாசர் பாடிக்கிட்ட போன உடனே அது என்னன்னு தெரியல, செக்கிங் பாண்டிச்சேரி வண்டி பார்த்தோன்னே புஷ்டாங்க. ஐயா அது நீங்க தானா? என்னது? அந்த வண்டி நீங்க தானா? எந்த வண்டி? ஒரு ஸ்கார்பியோ மாதிரி இருந்தது அது. சீச்சி இல்லடா, நான் எதுடா பலினும் இல்ல புஷ்டாங்கன்னா. அந்த இது காலேஜ் பக்கத்துல தானே? டேய் நான் சிங்கிளா வந்துட்டு இருந்தேன் இல்ல ஒருத்தர் காலேஜ் பக்கத்துல தானே? அட பாவிகளா, செக் பண்ணாங்கடா. செக் பண்ணதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்றேனே, விக்னேஷ் bro. அங்க லேட் ஆயிடுச்சு. சொல்லு. வண்டியில சரக்கு இருந்துச்சா? இல்ல டேய் அட பாவிகளா, எனக்கு வேசர்பாடியில பழக்கமே மடக்குனாங்க கிடையாதுடா. நீங்களே, அந்த இடத்துல வந்து அப்படி அந்த இல்ல காலேஜ் ஹெவி. பக்கத்துல அதான் இது ஸ்கார்பியோனா ஒயிட் கலரா? ஒயிட் உன்னை கலர் நின்னு தானே? ஒயிட் உன்னை கலர் நிறுத்தி ஒண்ணு. செக் ஆமா பண்ணிட்டு ஒண்ணு இருந்தானுங்க நின்னு. எங்களுக்கு முன்னாடி. நான் அப்பதான் கிராஸ் பண்ணேன் அந்த இடத்த, அதுக்குதான் கேட்டேன். சரி, என்ன என்ன கேட்டீங்க? செக் பண்ணீங்க தான் நேர்த்து? அந்த இல்லடா, சிமெண்ட் ரோடு டர்னிங்ல தானே? ஆமா ஆமா, ஓரத்துல நிறுத்தி இது அதான் அந்த பண்ணிட்டு காலேஜ் இருந்தாங்க காம்பவுண்ட் வருஷலாம். பக்கத்துல. என்னன்னா இது மாதிரி எங்கே போகிறீங்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பர்பஸ் சொன்னேன். இந்த மாதிரி இது பார்சலாம் காமிச்சேன். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லி, ஆனால் பார்த்தா ஒரு சில அது பக்கத்தில் 2-3 வண்டி இதுவாக இருந்துச்சு. அதான் சரி, நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த நியூஸ் எல்லாம் காட்டுறாங்கல்ல, இந்த மாதிரி வந்து நிறையா பிடிக்கிறாங்க இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஹெவி செக்கிங் இதுவாக ஓடிட்டுருக்கு. ஆனால் அலெக்ஸு ஆமாமா. இப்பெல்லாம் வந்து அதுவும் தளபதி, அந்த ஏரியாலாம் கம்பல்சரி பண்ணுவாங்க ப்ரோ. அதுவும் தளபதி ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு இது தப்பான விஷயம் ஒன்றும் நுழையாதரா. இதுக்கப்புறம் ஜனங்க நிம்மதியாக இருப்பாங்க. ஐயா அது சரி bro. சிஎமோட இது ஏரியா ஐயா. இல்லை சென்னை மட்டும் கிடையாது. இல்லைங்க, திருச்சி. சென்னை தாங்க. ஒரு ஒரு விஷயம் என்னன்னா, சென்னையில தான் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஆனால் அது பரவாயில்ல, வேற லெவல் இது பண்ணி. சரி ப்ரோ, சென்னை மட்டும் அவங்க செக் பண்ணல, திருத்தணியும் செக் பண்றாங்க. ஏன்னா அதுவும் பார்டர்ல வருதுல்ல, அங்கேயும் செக் பண்றாங்க வரும்போதெல்லாம். காலைல 6 மணிக்கெல்லாம் செக் பண்ணுறாங்கன்னா அப்போ வந்து ஆமா. அதான் லைக்ஸ் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு இது என்ன சொல்கிறது, ஒரு எல்லாமே ட்ரைன்டு பர்சன் எல்லாமே இவங்க தான். அதை வந்து ஆட்சியாளர்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான். புரியுதா? அதான் தளபதி இல்லைடா, இதுவே ஸ்டாலின் ஆட்சி அந்த இப்போ இருக்கான். ஆனால் இப்போ ஆளுங்கட்சிக்காரனாப்பா, அவனை விட்டுரு. அவன்லேயே பர்மிஷன் வாங்கி இது பண்ணுவானுங்க. என்ன சொல்கிறது, இருக்கிற தப்பு இருக்கிற இது சரக்குலேருந்து கஞ்சாலேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக காரண்டி இது பண்ணுவான். ஸோ போலீஸாலையும் எதுவும் கேட்டுக்க முடியாது. ஆனால் நம்ம ஸ்டார்டிங்லேயே அது இன்னொன்று சொல்லி வந்ததே அதுதானே. அந்த என்ன சொல்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு, இன்னொன்று ஜீரோ ட்ரக்ஸு. ஆனால் நல்ல 2 டெவலப்மெண்ட்ரா மாசம் 3 இது. மாசம். ஆனால் இது நியூஸ் இது யூடியூப்பில் பேசுகிறவனு கூட இந்த இவன்லாம் கேப்ரியல் தெரியுமா உங்களுக்கு? இந்த நாம் தமிழர் சப்போர்ட்டர் ஒருத்தர் பேசு, நாம் தமிழர். அவன் அதான் அவன் உட்காந்து பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது பேர் என்னது, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஓட் பாலிடிக்ஸ்க்காக தான் பண்ணுவாங்க, கொள்கை கிடையாது. அதாவது அவன்லாம் வந்து இல்லை இங்கே வன்மவாதி. அதுதான் சொல்கிறேன். அதாவது லெஃப்ட் விங் ஐடியாலஜின்னு ஒன்று எடுத்தாச்சு. ஓகேவா? ஒடுக்கப்பட்ட மக்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்டு, இவங்க என்ன சொல்கிறது, விசிகாலேருந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்லேருந்து என்ன சொல்கிறது, ஐயுஎம்எல்லேருந்து எல்லாமே நம்ம கூட தான் இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம எடுத்த சைடு வந்து லெஃப்ட் தான் எடுத்திருக்கோம் நீங்க. அதான் விஷயம் என்னன்னா, நமக்கு வந்து கொள்கை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி ஜஸ்ட் லைக் தட்ன்ற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று கடந்து போகிறானுங்க. என்ன ஒன்று, இங்கே லா அண்ட் ஆர்டர் இஷ்யூலேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய விஷயம் வந்து சரி பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நிறையவே பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் இருக்குன்னு வையேன். அங்கங்கே ரவுடிங்களை பிடிச்சதா இருக்கட்டும், வார்ன் பண்ணி விட்டதா இருக்கட்டும், இதை வந்து நடந்த கிரைம் வந்து மினிமைஸ் பண்ணியிருக்காங்கல்ல. இது வந்து ஒரே மாதத்தில் எது கண்ட்ரோல் பண்ண முடியுமா, இன்னொன்று இது ஸ்டாப் பண்ண முடியுமா, கண்டிப்பாக கடவுளே வந்தாலும் அது இந்த அளவுக்கு முடியாது.
ஆனா, இவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து அத மினிமைஸ் பண்ணியிருக்க முடியுமோ, அதுக்கான இது பண்ணியிருக்காங்க. ஆனா, ஒரே வார்த்தையில வந்து இவனுங்க திரும்பவும் அந்த கொள்கைய தான் புடிச்சுன்னு அழுதுட்டு இருக்கானுங்க. ம். ஹலோ. இல்லைன்னா நாங்க ஓட்டு வாங்க முடியாதே. ம். ம். இன்னொன்னு மோடி எதிர்ப்புன்றான். டேய் நான் ஆட்சியில இருந்துட்டு எப்புட்றா மோடி எதிர்க்க முடியுது? அது ஒரு கவர்மெண்ட்டா. இல்ல ம். அவனுங்க ஏதாவது ஒரு சாயத்த பூசணும்னு பார்த்தானுங்க, முடியல. ம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட்டு. அவனுங்க வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆப்போசிட் தான். சும்மா ம். கொஞ்சம் லைட்டா பிரைஸ் பண்ற மாரி போயிட்டு, அது நடுவுல நடுவுல வந்து அவனுங்களோட இது ஐடியாலஜியும் சேர்த்து சொருவிறது. இவங்க இப்படிதான், அவங்க அப்படித்தான். நடுவுல நடுவுல வந்து இந்த இப்போ எப்படி சொல்றதுன்னா, இந்த கோடீஸ்வரன்லாம் கூட திடீர்ன்ட்டு நம்மள பிரைஸ் பண்ற மாரி இருக்கும். அப்புறம் பார்த்தா அப்படியே மேல தூக்கி தொப்புன்னு கீழ போட்டுருவானுங்க. ம். அந்த மாரிலாம் பண்ணுவானுங்க. எல்லாரும் அந்த கோடீஸ்வரன் இல்ல. கோடீஸ்வரன் ஒண்ணு தான் ஞாபகம் வருது. இந்த இடையில இந்த அரவிந்த் சாமிலாம் நமக்கு அகைன்ஸ்டா இருந்தான். ஞாபகம் இருக்கா? ஏன்னா அரவிந்த் அவன்லாம் சாமி, விஜய் சேதுபதி முந்தா நேத்து பேசினாரு. இல்ல. விஜய் சேதுபதிலாம் ஆட்சி இல்ல. விஜய் சேதுபதிலாம் ஆட்சி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு சொம்படிச்சுட்டு போயிட்டு இருப்பானுங்க இல்லைங்களா? புரியுதுங்களா? இன்னும் அரவிந்த் சாமி வந்து இல்ல. கார்ப்பரேட் 2 இல்ல அதான் சொல்றேன். 2 விஷயம் இருந்துச்சு. ஒண்ணு பழைய இதுல ஒண்ணு பேசியிருந்தான். ஓகேவா? அத கட் பண்ணி பார்த்தோன்னா, ரீசென்ட்டா பேசின மாரி திமுககாரனுக்கு ஒரு இதுல போட்டானுங்க. நம்ம கட்சி ஆரம்பிச்ச புதுசுல போட்டாங்க. இன்னொன்னு நம்ம பாலிடிக்ஸுக்கு இது பண்ணி கேட்டதுக்கு, அதுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூல வந்து அகைன்ஸ்ட்டா தான் பேசியிருந்தான். விஷயம் என்னன்னா, நீ சொன்ன மாரி தான். அது இது வந்து அது நம்ம ஆள் கார்ப்பரேட் கட்சி ஆரம்பிச்ச ம். உடனே அது ஒரு மாரி ஒண்ணு பேசியிருந்தான். அத வந்து ம். இது பண்ணானுங்க. இல்ல. நீ சொன்னது தான் கரெக்ட்டா. அந்த கார்ப்பரேட் முதலாளி இந்த இவனுங்கள்லாம் இருக்கானுங்கல்ல. ம், ஓகே. ம், இப்ப 1000 கோடி சொத்து வச்சிருக்கவன், இவன் பண்றவன்லாம் பார்த்தீன்னா, அவன் வந்து யார அப்ப ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அவங்கள சொம்படிச்சுட்டு போவாங்க. ம், இன்னொன்னு ம், வந்து இந்த டிஎம்கே மாரி ஆளுங்கள்லாம் பார்த்தீன்னா, உங்களுக்கு வந்து கேபிட்டலிஸ்ட்டு. எப்படி சொல்றது? ஒரு மாரி இது அ அதிலேயே பார்த்தீங்கன்னா, பிசினஸ் மேனு அதிலேயே பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் இருப்பாங்க. ஸோ, அவங்க பிசினஸ் ரீதியாவும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரிலேட்டாவும் இருப்பாங்க. ஸோ, ம், அதனால ம், வந்து இது பண்ணிக்கிறது. இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்லேருந்து ஆரம்பிச்சு, ஜீரோ கமிஷன், ஜீரோ கரப்ஷன்லேருந்து வரோம்ல. ம். நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிசினஸாவே என்ன சொல்றது? இந்த கணக்கு காட்டாத பண்ற பிசினஸ்லாம் இருக்குல்ல. அதுக்கெல்லாம் ஆமா. பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்துல வந்து அவங்களுக்கெல்லாம் பிரச்சனையாவே தோணும். ம். என்னைக்கு நேர்மையான அரசியல்வாதிகள வந்து இந்த பிசினஸ் மேன்களுக்கு புடிச்சிருக்கு சொல்லு? விக்னேஷ் ப்ரோ, ஆமா. என்ன சொல்லு. போஸ்ட் கிட்ட வீட்லயே பொழந்து கட்டியிருக்காங்க போல. அவனுக்கு வேற ஒண்ணும் இல்லைங்க. அவனுக்கு லைட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு சந்தோஷங்க. புரியுதுங்களா? ஏன்னா, கரெக்ட்டா இல்ல அவனே எலக்ஷன் இன்டர்வியூ நான் குடுத்துருக்கான். சொல்லிர்றேன். அத தான் சொல்ல வரேன். என்னன்னா, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி எலக்ஷனுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே, ரெட் ஜெயண்ட் விட்டு பொல பொலன்னு பொளந்திருப்பான். பேரே சொல்லாது. உதயநிதி. ம். நீங்க அத எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரெட் ஜெயண்ட் அடிச்சுப்பேன். இவன் என்னடா ரெட் ஜெயண்ட் அடிக்கிறான்னு சொல்லிட்டு அலெக்ஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தேன். என்ன ப்ரோ இவன் ரெட் ஜெயண்ட் அடிக்கிறான்னு. ஸோ அவனுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு எண்ணம். அதாவது இப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவலா பார்த்தீங்கன்னா, போய் திமுகவா? நான் திமுககாரன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுன்னு சொல்லிட்டு, அவன் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? அவனோட ஒரு தொழில் ரீதியா அவனுக்கு வந்து ஒரு மைலேஜ் எடுத்துக்கோ, இது பண்ணிக்கோன்னு வைங்களேன். ஆனா ம். அவனுக்கு வந்து மனசளவுல பார்த்தீங்கன்னா, திமுகலாம் ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு எண்ணம். இன்னொன்னு நீங்க கொஞ்சம் நெனச்சு பாருங்களேன். அவன் வந்து வீட்ல ஓட்டு போட்டுருக்காங்களா? அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வீட்ல ம்ஹ்ம். அ இல்ல அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அசிங்கப்பட்டுருக்கான். அத வந்து அவன் சொல்றான்னா, அவன் அவன் சந்தோஷப்படுறான். புரியுதுங்களா? அவன் ஒரு விஷயத்த ஆமா, சொல்றான் அவன். ஆமா, கன்வே ஆமா. பண்றான். ம். அதாவது எனக்கு சீட்டு குடுக்கலடா, அதனாலன்ற மாரியும் எடுத்துக்கலாம். ச்சீ! சீட்டுன்னாங்க இல்ல. திமுக சீட்டுன்னு அவ்ளோ இல்ல கேவலமா எனக்கு போச்சா? அப்படிதான் தோணுது. இன்டைரக்ட்டா தான் அவன் சொல்றத பார்த்தா அப்படிதான் தோணுது எனக்கு இன்டைரக்ட்டா. ஏங்க திமுகல சீட்லாம் குடுக்க மாட்டானாங்க. அது அது எவ்ளோ பெரிய இது தெரியுங்களாங்க? டீ குடுத்தா அங்கங்க சீட்டு வரும். ஆஹ. பணம் பேலன்ஸ் இருக்கணும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஆள் பலம் இருக்கணும். வெறும் சினிமா ஃபேம் மட்டும் சினிமா அதத்தான் ஃபேம்ல அததான் ப்ரோ நான் ஒரு சொன்னேன். ம் விட்டமின் ஒ சி இருந்தால் சீட்டு வரும்னு. ம் ஒரு துணை நடி அவ்ளோ திரையங்க நம்ம என்ன சொல்றது, திவ்யா சத்யராஜ் அவங்கலாம் ம். எவ்ளோ தூரம் பேசுனாங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா, ரப்பர் ஸ்டாம்ப் மாரி ஓரத்துல நிக்க வச்சுட்டாங்க. ம். அப்புறமா ஐடியும் ஏன் இன்னும் கிடையாது முட்டு குடுத்துட்டு இருக்கிறாரு ஒருத்தரு? யார் அவுரா? ஆமா. அவருக்கு அவரு எப்படியாச்சும் இது பண்ணி ஆகணும்னு பார்த்துட்டு இருக்காரு. மேயர் பொண்ணு சீட்டாச்சும் வாங்க முடியுமான்னு பாக்குறாரு போல. மேயர்லாம் கிடையாதுங்க. நீங்க வேறங்க. ம். மேயருக்கு புரோட்டோகால் பிரியா இருக்காங்க. புரோட்டோகால். ம். இது இன்னைக்கு நெறைய பேர் சேர்ந்துருக்காங்களா ப்ரோ? ஆமாமா. இன்னும் இன்னொன்னு ம்ஹ்ம். அபிஷியலா விஜய் வரலல்ல? ஃபோட்டோஸ்லாம்? இன்னொன்னு ஃபோட்டோஸ் இப்போ வராது.
என்ன ஒண்ணுங்க, எங்கேயாவது அது நாளைக்கு ஆகட்டும். போட்டோஸ் எல்லாம் உங்க இண்டிவிஜுவல் ஐடி இருக்குல்ல, அதுல இருந்து ஆமா. போடுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து நியூஸ் தான் மேட்டர். இப்போ விஜயதாரணி தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சேர்ந்ததுல. ஏன்னா அவங்க காங்கிரஸ்ல இருந்து பிஜேபிக்கு போனாங்க. பிஜேபி மறுபடியும் பிஜேபில இருந்து பாத்தீங்கன்னா நம்மள அட்டாக் பண்ணாங்க. இப்ப ஆமா. மறுபடியும் நம்ம அங்க கிட்ட இருந்து இப்ப ஜாலிக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு இங்க நான் இருந்து ஆசம். யார் அட்டாக் பண்ண போறாங்க? வந்து ஆனா போனாங்க. ஆனா இன்னைக்கு ஆசம் ஸ்பீச் தான் ஹைலைட். 30 வருஷமா இங்க வந்து, அதாவது தளபதி ஃபியூச்சர்ல சிஎம் ஆவாரு அதெல்லாம் தெரியாது. அவங்க வந்து அப்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா போஸ்ட் ஓட்டர்ல இருந்து இது பண்றதெல்லாம் மக்கள் பணியில இருந்து எல்லாமே செஞ்சிருக்காங்க. ஓகேவா? மழை நாள்ல அரிசி கொடுத்ததா இருக்கட்டும், வெள்ளத்துல வந்து இது பண்ணதா இருக்கட்டும், பேரிடர் காலத்துல எல்லாமே பண்ணிருக்காங்க. அவங்களுக்குதான் இன்னைக்கு விக்னேஷ் சீட்டு. ப்ரோ, விக்னேஷ் ப்ரோ, 2000ல வந்து நான் சைதாப்பேட்ல ஸ்கூல் பண்ணிட்டு இருந்தேன், படிச்சிட்டு இருந்தேன். சரி சொல்லு சார், அந்த புரியுது. டைம்ல அந்த டைம்ல வந்து இவர் மேயர், ஓ எக்ஸ்எம்எல்ஏ. ஆமா ஆமா. ஓகேவா? அந்த டைம்ல வந்து டி நகருக்கும் நான் இருக்கிற ஏரியாவுக்கும் சென்ட்ரா ஒரு 4 தெரு தள்ளி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட். ஓலை வீடுங்க அப்பெல்லாம். கனமாப்பேட்டையில. அந்த டைம்ல வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இவர் வந்து பாக்குறாரு, மேயர்லாம் வந்து பாக்குறாங்க. இவரு தான், கலைஞர் தான் அப்போ சிஎம். எல்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. விஜய் வந்தாரு. விஜய் வந்து அங்க எரிஞ்ச வீட்டுங்களுக்குலாம் அந்த இப்போ மாதிரி இப்பெல்லாம் சிப்பம், அப்பெல்லாம் சிப்பம் கிடையாது. 75 கிலோ மூட்டை. ஆமா. சாணலுக்கு இது சாணல்ல இருக்கும். அந்த மூட்டை அரிசி கொடுத்தாரு. நாங்கெல்லாம் வந்து அப்போ நாங்க நேர்ல பார்த்துக்கிறோம். என்ன இவனுங்க வந்து இப்போதான் இவர் வந்து 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு இதுவாகி வந்துட்டாருன்னு பேசின்னு இருக்கிறானுங்க. நாங்களாம் அப்போதுல இருந்து பாக்குறோம். என்ன ஒண்ணுங்க, இவனுங்களுக்கு தெரியும் ப்ரோ, இவனுங்களுக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சாலும் இவங்களுக்கு அப்புறம் திமுக காரங்க நாங்க மட்டும்தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம், மத்த யாரும் இந்த மாதிரி சீக்கிரம் நல்லது பண்ணது இல்ல, இப்பதான் ஆரம்பிச்சாரு அப்படின்ற மாதிரி நெரேட்டிவ் கொண்டு போகணும். அதுதான் அவங்களோட பிளான். அப்படிதான் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இவர் எல்லாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு மக்களுக்கும் தெரியும், அந்த கூமுட்டா பசங்களுக்கும் தெரியும். திமுக காரங்களுக்குலாம் மரியாதை கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா? தெரிஞ்சும் வேணும்னே ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண இப்படிதான் பண்ணுவாங்க. நீங்க எக்ஸ்எம்எல்ஏன்னு சொன்னீங்க, அது எந்த எக்ஸ்எம்எல்ஏன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த நேரத்துல மேயரா இருந்தது. ஏன்னா 15 எக்ஸ்எம்எல்ஏ இருக்காங்க சென்னையில மட்டுமே. கொளத்தூர் எக்ஸ்எம்எல்ஏ. ஏன்னா அதுக்கப்புறம் சைதாப்பேட்டை எக்ஸ்எம்எல்ஏ கூட இருந்திருந்தாரு மேயரா, அதுக்காக தான் கேட்டேன். யாரு சொல்றீங்க? இவரா? மாசுவா? ஆமாமா. இல்ல அந்த டைம்ல வந்து இவரும் கரத்தே தியாகராஜன் ஒருத்தர் இருந்தாரு ஏடிஎம்கேல. அவரும் அவரு இது துணை மேயரா இருந்தாரு. இவர் வந்து ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் அவரு டேக் ஓவர் பண்ணாரு. 2 பேரும் வந்து 2 தெரு தள்ளி தான் நிப்பாங்க. ஃப்ரீயா வந்து சுத்திட்டு இருப்பாங்க நாங்க இருக்கிற ஏரியால. அப்பெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ் எல்லாம் கிடையாது. அலெக்ஸ் கேக்குதா? ஒரு வழியா அலெக்ஸ். சரி, சட்டமன்றத்துக்கு வரதுக்கு ஒருத்தர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, பண்ணிட்டாரா? மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு துண்டு சீட்டை வச்சு. இல்லையே, சிலபஸ் ரொம்ப டஃப்பா இருக்குன்னு சொல்லிட்டு செவரேறி எகிரி குச்சி ஓடிட்டு தான் கேள்விப்பட்டனே. ப்ரோ கேட்டுச்சா? கேக்குது. சிலபஸ் டஃப்பா இருக்குன்னு செவரேறி குச்சி ஓடிட்டு தான் கேள்விப்பட்டேன். அலெக்ஸ் டிஎம் பாரு. பார்த்தேன். ஆனா உதயநிதி அசம்பிளில வந்ததுக்கப்புறம் கோமாளித்தனம் தான் பண்ண போகுது. ரொம்ப எக்ஸ்பெக்ட் எல்லாம் பண்ணாதீங்க. அன்னைக்கு அவனை போட்டு கலாய்க்கிறது மட்டும் மைண்ட்ல இருக்கட்டும். ட்ரை பண்ணாராமா சிலபஸ் டஃப்பா இருக்குன்னு எகிரி குச்சி ஆந்திரா ஒருத்தர் போனார்ல இமயமலை பக்கம், அதே இடத்துக்கு போயிட்டாராமா இவரும். ஹிமாலயாஸ் யார் கூட? யாரு போயஸ்ல இருக்கவர் கூட கிளம்பிட்டாராமா இவரும். மக்கள் மேடை ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணுங்க. என்ன ஏதோ மறுபடியும் லெட்டர் போட்டுக்கிறாரு போல புரோக்கர் பொன்னுசாமி. என்ன சொல்லிக்கிற? என் பேரு போட்டோஸ் எல்லாம் யூஸ் பண்ண கூடாது சொல்லிக்கிறாரா? யாருக்கு சொன்னாரு தெரியல. ஆட்டுக்குட்டிக்கா அவர் வீட்டுல சொல்லிருப்பாரு.
அவருக்கு தெரியாது. அதான் ப்ரோ அவருக்கு அவரே சொல்லிப்பாரு ப்ரோ. யார் இருக்கான்னு சொல்றதுக்கு. இல்ல கிட்னில ப்ராப்ளம்னு சொல்லிட்டு தான் கட்சியை கழிச்சது. மறுபடியும் போனா அந்த கிட்னியை கேட்டாத சரி வேணாம். இல்லையே அந்த கிட்னியை கொஞ்சம்